தமிழகத்தில் நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. அதற்கு முன்பாக ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவரும் தர்ம சக்தி காவலருமான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது என்பது குறித்து ஓட்டப்பிடாரத்தில் உள்ள நமது புதிய தமிழகம் கருப்பசாமி அவர்கள் காலாடி தலைமுறைக்கு பிரத்யேகமாக தொலைபேசி மூலமாக பதிலளிக்க உள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. அதாவதுன தென் மாவட்ட தேவேந்திரர்கள் மீது நம்பிக்கை வைத்து 70 தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள் அண்ணா? புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து அதிமுகவோடு பார்லமெண்ட் தேர்தலில் போட்டிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போது அந்த அதிமுக புதிய தமிழகம் கட்சியை புறக்கணித்தது விளைவாக நாங்கள் தனித்து தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் 70 தொகுதிகள் போட்டியிடுகிறோம். சரிண்ணே. அடுத்தபடியாக ஓட்டப்படாத சட்டமன்ற கிராம மக்கள் அதிமுக திமுக கட்சி கொடுக்கும் பணத்திற்கு விலை போகி ஓட்டை மாற்றி செலுத்த வாய்ப்பு உள்ளதான? அந்த அளவுக்கு இதுவரைக்கும் கிடையாது. ஓட்டப்படாத தொகுதி மக்கள் எப்படி 96ஆம் ஆண்டு எப்படி எழுச்சியாக வரவேற்பு கொடுத்தார்களோ அதே வரவேற்பு கொடுத்து வாக்களிக்கவும் தயாராக இருக்கிறார்கள். சரிண்ணே. அடுத்தபடியாக ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளதுன்னு? புதிய தமிழகம் கட்சி ஓட்டப்படாத தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. எந்த அடிப்படையில் சொல்லுங்க பிரகாசமா இருக்குன்னு? பிரகாசமா இருக்குது. ஏறத்தாழ 1,20,000 ஓட்டுகள் தேவேந்திர சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் இருக்குது. குறைந்தபட்சம் 75,000 வாக்குகள் பெற்று 25,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இப்போது பிரகாசமாக இருக்கிறது. சரிண்ணே. அடுத்தபடியாக கொடியங்குளம் கலவரத்திற்கு பின் 90களில் இருந்த எழுச்சி இப்பொழுது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஓட்டு சேகரிக்க வரும்பொழுது அந்த எழுச்சி இப்பொழுது இருக்கிறதா? 95 விட இப்பொழுது 26ல அதை விட வேகமான எழுச்சி இருக்கிறது. சரிண்ணா. இளைஞர்கள் மத்தியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ரொம்ப ரீச் ஆயிருக்காரா? உண்மையிலே ரீச் ஆயிருக்காரு. ஏன்னா தென் தமிழகத்தில் நடக்கின்ற அக்குறங்கள் அநியாயங்கள் எல்லாரும் உத்து பார்த்து இப்பொழுது இளைஞர்களும் பெரியவர்களும் மிக வேகமாக செயல்படுகிறார்கள். கண்டிப்பாகண்ணா. அண்ணன் மற்ற கட்சிகளை விட புதிய தமிழகம் பிரச்சாரத்திலும் எல்லாத்திலையும் முன்னிலையில் போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கருத்து கணிப்பிலும் ஓட்டப்பிடாரம் தொகுதி இழுபறி தொகுதியாக வரும் என்று சொல்கிறார்கள். நம்ம புதிய தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு எத்தனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பெறும்னு ஒரு கருத்து கணிப்பாக சுருக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அதான் 75,000 வாக்குகள் வாங்கி 25,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு பொன்னாக அமைய புதிய தமிழகம் கட்சி வெற்றி பெறும். கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு பொன்னாக அமைய காலாடி தலைமுறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி. தற்பொழுது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வல்லநாட்டில் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனுடைய காட்சிகள். 2 உழைக்கும் வர்க்கத்துக்கு ஏற்படக்கூடிய பிளவுகள், பிரிவினைகள், கருத்து முரண்பாடுகள் அரசியல் ரீதியாக புதிய தமிழகம் கட்சியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது எல்லாம் புரிந்து இந்த தேர்தலில் இந்த ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி 23ஆம் தேதிக்கு பிறகு இப்பொழுது வருவார்கள். பல பேர் வருவார்கள். 500 ரூபாய் கொடுக்க வருவார்கள், 1000 கொடுக்க வருவார்கள். எப்படி அவர்கள் கொடுக்க முடிகிறது? இங்க இருக்கக்கூடிய மலைகளை உடைக்கிறார்கள், ஆறுகளிலே இருக்கக்கூடிய மணல்களை அள்ளுகிறார்கள். அரசாங்க திட்டத்தை 100% அவர்களே எடுத்துக் கொள்கிறார்கள். ரோடு சரியாக போடுவதில்லை. அரசாங்கத்துடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை உங்களிடத்திலே நாங்கள் 300 கொடுக்கிறோம், 500 கொடுக்க உங்களை எல்லாம் விலை பேச வருகிறார். நாம் இன்று நம்முடைய ஓட்டுக்களை விலை பேச அனுமதித்து விட்டால் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு உங்களை அவர்கள் நிச்சயமாக சந்திக்க வரமாட்டார்கள். சந்தித்து உங்களுக்கு தொண்டாட்ட வரமாட்டார்கள். நான் 2011 முதல் 16 வரையிலும் இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில்
அது ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, வேன் ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியில ஒரு குளத்தை தூர்வாருவதற்கு பிறகு அந்த குளத்து மண்ணையெல்லாம் சூறையாடுவதற்கு திட்டமிட்ட போது நான் ஓடோடி வந்து அந்த குளத்தை எல்லாம் பாதுகாக்க குளத்தை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். 2011-16 வரையிலும் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில ஒரு பகுதியில ஒரு குளத்து மண்ணை கூட நான் அள்ள விடல. எந்த ஆற்றிலையும் மணல் இல்லை, எந்த குவாரிகளும் சட்டவிரோதமாக நடைபெறவில்லை, சட்டத்துக்கு புறம்பாக எந்த குவாரி நடத்தவில்லை, ஒரு ஊழல் நடைபெறல, ஒரு சாதி கலவரம் கிடையாது, ஒரு மோதல் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பகுதி வந்து மிகவும் நல்லிணக்கமாகவும் இந்த பகுதி அமைதியாக விளங்கியது. மீண்டும் அதே போன்ற நிலைமை மட்டுமல்ல, அதிலிருந்து ஒரு முன்னேற்றமாக இந்த பகுதியில் வரக்கூடிய தொழிற்சாலைகளை நம்முடைய இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில், அதே போல விவசாயிகளுக்கு வந்து இப்பொழுதெல்லாம் இன்சூரன்ஸ் பணம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து சேரதே கிடையாது. கடந்த 10 ஆண்டு காலமாக பல விவசாயிகளுக்கு உரம் சரியாக கிடைப்பதில்லை, அதே போல அவர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணமும் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு வந்து தொண்டாற்றுவதற்கு, உங்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் பணியாற்றுவதற்கு நம்முடைய வல்லநாடு பொதுமக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த முறை வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வந்து 2 பெரிய கட்சியுமே வந்து போட்டி போட்டு பணத்தை செலவழிச்சு எப்படியாக ஆட்சியை யார்த்த பிடிக்கிறான்னு நினைக்கிறாங்களே தவிர உங்களுக்கு தொண்டாற்றுவதற்கு நினைக்கல. எனவே 23ஆம் தேதிக்கு பிறகு அவர்களெல்லாம் உங்களை மறந்து விடுவார்கள். நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள். அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு மட்டும் தொடர்ச்சியாக உங்களுக்கு தொண்டாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அனைவரும் இன்றைய தினத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.